ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வேறு பேர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆஞ்சலியும் சின்னாமணியும் சேர்ந்து தான் வந்து மாமாவை வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஆகணும். இவங்கக்கிட்ட நம்ம வந்து போய் பேசினோம், நம்மக்கிட்ட வந்து போய் சொல்லி நம்ம முன்னாடி வந்து ஆக்டிங் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து வேறு வழியாக தான் வந்து விசாரித்தா தான் வந்து உண்மை வரும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கால் பண்ணி போலீஸை வந்து வர சொல்கிறாங்க. போலீஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, என் மாமா வந்து இப்போ வந்து பேச்சு மூச்சு இல்லாத வந்து இருக்காரு, கால் கை கூட வந்து அசைக்க முடியாதான், பின்னாடி தலையில் வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டு இருக்குது, அது வந்து சாதாரணமாக அடிபட்டது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப போர்ஸாக வந்து யாராவது வந்து தள்ளி விட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து அடிபட்டு மறக்கிற அளவுக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே மேடம், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு வந்து இந்த சிந்தாமணி அஞ்சலி மேலே வந்து டவுட் இருக்குது மேடம், நீங்கள் உங்களை வந்து விசாரிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா போலீஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணியும் அஞ்சலியும் வந்து விசாரிக்கிறாங்க. என்னம்மா நீ வந்து எப்படி அவர் விழுந்தார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, என்னடியே போலீஸ் எல்லாம் வந்திருக்கு, உண்மையை வந்து நம்மளை வந்து மிரட்டி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து முணுக்கிறாங்க. நீ வந்து கம்மனரு, நம்ம வந்து எல்லாம் வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து பாத்ரூமில் வந்து வலிக்கு விழுந்துட்டாரு, நான் விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து நாங்கள் வந்து பார்த்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்கள் கண்ணில் வந்து பொய் தெரியுது, நீ வந்து உண்மையை வந்து சொல்லலையே அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொன்னதும் பார்த்தீங்கன்னா, மேடம் நாங்கள் வந்து உண்மையாக சொல்கிறோம், அதுவும் போக அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன், அவரை போய் நான் வந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சின்னமணி ஒரு பயங்கரமான வந்து அழுகை ஆக்டிங்கை வந்து போடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய போலீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து நடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் நடுங்க, அங்கே வச்சு உங்களை வந்து விசாரிச்சா தான் நீங்கள் வந்து உண்மையை வந்து சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அப்படியே வந்து கைது பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு நல்லா விருந்து வச்சு போலன்னு வந்து பொழக்க போகிறாங்க. அவர் மாசிலாமணியை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து மரியாதையை வந்து சொல்கிறீங்க, இல்லைனா வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி தான் வந்து அடி வரும், நீங்கள் இங்கேயே தான் வந்து இருப்பீங்க, நீங்கள் உண்மையை சொல்ல வரையும் நான் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம இலக்கியா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆஞ்சலியும் சிந்தாமணி வந்து போலீஸ் வந்து பிடிச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும். வரப்போகிற எபிசோடில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி வந்து கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சலி சிந்தாமணி வந்து கூட்டி சேர்ந்து செய்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்கள வந்து ஒரு நிர்கதியாக வந்து நிற்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.